பல வருடங்களாக குடிநீருக்கு பயன்பட்டு வந்த கால்வாய் தற்போது கழிவுநீர் கால்வாயாக மாறியிருப்பதால் அதை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டத்தின் நொய்யலாற்றின் வழித்தடத்தில் உள்ள வெள்ளலூர் குளத்திற்கு செல்லும் ராஜவாய்க்கால் பகுதியின் கரையோரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த வாய்க்கால் சாயப்பட்டறை கழிவுகளால் மாசடைந்ததோடு தூர்வாரப்படாமல் உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பள்ளி செல்ல வேண்டிய சிறார்கள் தொடர்ந்து அவதி அடைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த 10 வருஷமாக ரொம்ப மோசம். அதாவது திருப்பூரில் டையிங் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இங்கே டையிங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்கே இந்த தண்ணியெல்லாம் உள்ளே விடுறாங்க. இது யாரும் கண்டுக்கிறது இல்லை. வயிறு வலிக்குது, வாய் அது வலிக்குது, இது வலிக்குது சொல்கிறாங்க. அதனால் ஸ்கூலுக்கு எந்த குழந்தைங்களும் இந்த வீதியில் போகிறதில்ல. அப்படி சந்தேகமாக இருந்தால் ஸ்கூலில் போய் கேட்டுக்கோங்க. இந்த வீதியில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றாங்களான்னு கேளுங்க. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வாய்க்காலின் நீரை குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது கழிவு நீராக காட்சியளிப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். இப்போ வர இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வர இவங்களுக்கு குப்பை போடுறதுக்கு வழி இல்லாமல் இந்த குளத்துக்குள்ளே வாய்க்காலுக்குள்ளே போட்டு இங்கேருந்து குப்பையும் போகிறதுக்கு வழி இல்லாமல் இந்த சாக்கடை தண்ணிகளோடு சேர்ந்து பழைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. குடியிருப்புகளை காலி செய்தால் மட்டுமே கால்வாயை தூர்வார முடியும் என்று ஏற்கனவே பொதுப்பணித்துறையினர் அறிவித்திருந்த நிலையில் மாற்று இடம் வழங்க இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. ஸோ நிறைய ஃபீவர்ஸு, ஃபுல்லாகவே ஸ்டொமக் அப்செட், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது டெய்லி. ஸ்மார்ட் சிட்டியாக கோவை மாநகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் இதுபோன்ற பகுதிகளை சீரமைத்து செம்மைப்படுத்த வேண்டியது அதிகாரிகளின் கடமை என்று தெரிவிக்கின்றனர் கோவை மாநகர மக்கள். நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட இந்த வாய்க்காலை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது உடனடியாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா.